ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரண்டையில் 2 விதமான டிஷ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரண்டை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, நார் சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டை பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரண்டை வந்து நல்லா கழுவிட்டு நார் எடுத்துருங்க. கார்னர் எல்லாத்துலேயும் நார் இருக்கும், 2ஆக உடைச்சிங்கன்னா எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் அளவுக்கு 4 வரமிளகாய், உளுந்து 2 ஸ்பூன், கருப்பு உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் துவரப்பருப்பு, வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், புளி ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு எடுத்திருக்கேன், பெருங்காயம் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இது வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பருப்பு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் தனியாக வறுத்துக்கணும். இதுக்கு ஆயில் சேர்த்த வேண்டாம். இப்போ வெள்ளுளுந்தும் போடலாம், பட் அதிக சத்து வந்து உங்களுக்கு கருப்பு உளுந்தில் இருக்கிறதுனால நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது 3ஐயும் 1 by 1 பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஈவனாக வறுபடும். அடுத்தது துவரப்பருப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிட்டாலும் உங்களுக்கு கசக்கும். அதனால் அளவாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளை எள்ளு வெடிக்கும், அதனால் அது பார்த்து ஜாக்கிரதையாக ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்தது சீரகம், மிளகு, வரமிளகாய் 4 சேர்த்துருக்கேன், இதுவே போதுமான அளவாக இருக்கும். புளி, உப்பு, அது பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் வெறும் கடாயில் தான் வறுக்கணும், ஆயில் சேர்த்த வேண்டியதில்லை. இப்போ இதை வறுத்தெடுத்து தனியாக ஆற வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்தது பிரண்டையை தனியாக ஆயில் ஊற்றி வறுத்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பிரண்டையை சேர்த்துட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வறுக்கணும். ஏன்னா உங்களுக்கு நல்லா வறுக்கலைன்னா நாக்கில் ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கும். நீங்கள் இதை க்ளீன் பண்ணும்போதே கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள். இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வரும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும். பிரண்டையோட சுவையே வந்து நீங்கள் இதை ஃப்ரை பண்ணுறதுல தான் இருக்குது. இது வறுத்தாச்சு, இது ஆற வச்சுக்கோங்க, நல்லா ஆற வச்சுட்டு இப்போ இந்த பருப்பு இதெல்லாம் வறுத்ததெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக பொடி பண்ணிக்கணும். ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா இதில் பருப்பெல்லாம் அரைப்படாது. இப்போ நம்ம இதை பொடி பண்ணிட்டோம். அடுத்தது பிரண்டையை தனியாக பொடி பண்ணிக்கலாம். ஆயிலை சுத்தமாக எடுத்துருங்க, எடுத்துட்டு பிரண்டையை மட்டும் தனியாக பொடி பண்ணுங்கள். இப்போது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் மிக்சியிலேயே ஒரு அரை அரைச்சிட்டிங்கன்னா போதும், ஈவனாக மிக்ஸ் ஆகிக்கும். பிரண்டை பொடி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்லாம். டெய்லியுமே சும்மா ஒரு வாய் மட்டும் சாதம் போட்டு மற்றது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது சாப்பிட்டுக்கோங்க. வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லை கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஒரு 15-20 நாள் வச்சு கூட இதை யூஸ் பண்ணலாம். கைப்படாமல் ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பாருங்கள். அடுத்தது பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சேம் மெத்தடு தான், ஆனால் உங்களுக்கு துவரம் பருப்பு இதில் சேர்த்தலை. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். பிரண்டை ஒரு பவுல் எடுத்திருக்கேன், 4 வரமிளகாய், புளி சின்ன லெமன் சைஸுக்கு 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து, கருவேப்பிலை, 2 பல் அளவுக்கு மட்டும் பூண்டு எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவினது எடுத்துருக்கேன்.
இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பருப்பெல்லாம் வந்து நம்ம ஆயிலில் தான் வறுத்துக்கணும் சட்னிக்கு. ஃபஸ்ட்டு உளுந்து, வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கங்க. இப்போ புளி சேர்த்துருக்கேன். இது வந்து நீங்கள் இந்த உளுந்து கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும், அதுதான் பதம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்து எப்போவுமே எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போ நம்ம இதை தனியாக ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொடிக்கு அரைச்ச மாதிரியே அதே மாதிரி ஆயில் சேர்த்து நம்ம பிரண்டையை அதே மாதிரி வறுக்க போகிறோம். இப்போ இதுக்கு அதிக அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ பிரண்டையை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எப்பவும் ஆஸ் யூஷுவல் சட்னியை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, பசியும் நல்லா எடுக்கும். இப்போ பிரண்டையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதையே ரெண்டையுமே சேர்த்து அரைச்சிடலாம். ஏன்னா நம்ம சட்னிங்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கலாம். அதனால் இது வந்து ஈஸியாக உங்களுக்கு அரைப்பட்டுரும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த 2 டிஷ்ஷையும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.